தாமரை, எங்க அம்மா இன்னும் 5 நிமிஷத்துல தூங்கிடுவாங்க மாமா, அப்ப நீங்க வாங்கன்னு போஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. போஸு தாமரை ரூமுக்கு வர்றாரு. தாமரை கிட்ட ஆசையா பேசுறாரு. ஈஸ்வரியும் சித்ராவும் அவங்களோட சொந்தக்காரங்களை கார்ல கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சாவித்ரி கடலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப காவியா வர்றாங்க. சாவித்ரி கேக்குறாங்க, நீ எதுக்குமா வந்த? அதுக்கு காவியா சொல்றாங்க, அத்தை வர சொன்னாங்கன்னு. அத்தை ரூமு எங்கன்னு தெரியுமாமா? மேல இருக்கு. காவியா மேல நடந்து போறாங்க. அப்ப சத்தம் கேக்குது. டோரு க்ளோஸ்ல இருக்கிறத பாக்குறாங்க. சத்தம் அந்த டோர் வழியா கேக்குறத காவியா நல்லாவே கேக்குறாங்க. போஸ் குரல் மாதிரியே இருக்கேன்னு நினைக்கிறாங்க. தாமரை கைய போஸ் பிடிக்கிறாரு. காவியா கதவுக்கு வெளியே நின்னுக்கிட்டு போஸ் பேசுறத கேக்குறாங்க. போஸ் சொல்றாரு தாமரையோட கைய பிடிச்சு, என்ன தாமரை, உன் கை பஞ்சு மாதிரி இருக்கு. உன்னைய மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் தாமரை. மாமா, என் கிட்ட வராதிங்க மாமா. மாமா, என்ன தொடாதீங்க மாமா. வா தாமரை, ஏன் பயப்படுற? வா, பக்கத்துல வா. காவியானால கேட்க முடியல. கதவை திறந்துடுறாங்க. போஸ் காவியா வந்தது தெரியாம தாமரை கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. இத காவியா பாத்துடுறாங்க. போஸ் காவியாவை பார்த்த உடனே பதறி போறாரு. காவியா, காவியா, காவியா. காவியா கோவத்தோட போஸ் கன்னத்துல அடிக்கிறாங்க. காவியா சொல்றாங்க, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, விடவே கூடாது சொல்லிட்டு காவியா வேகமா நடந்து வண்டி ஏறுறாங்க. கெஞ்சி பாக்குறாரு. காவியா கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. தாமரையும் சாவித்திரியும் ஜன்னல் வெளியா இத பாக்குறாங்க. சாவித்திரி சொல்றாங்க, இன்னும் 2 நாள்ல கல்யாணம் சங்குதான் சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிறாங்க. போஸ் வருத்தத்தோட வீட்டுக்கு வெளியே நிக்கிறாரு. நாளை சந்திப்போம்.